Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான நெக் செட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஆரம் செட் எல்லாமே ஃபுல்லாக நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து லைட் காப்பர் கலர், அப்புறம் டார்க் காப்பர் கலர், நெக்ஸ்ட்டு வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு டார்க் மெரூன் கலர் தான் வந்து நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ டூத் பிக் எடுத்துகிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற காப்பர் கலர் வந்து நான் இப்போ வந்து பேஸ் கோட் அடிச்சுக்கிறேன். நான் இப்போ இதில் வந்து பேஸ் கோட் வந்து நான் பிளாக் அடிக்கலை, டேரெக்டாகவே வந்து காப்பர் கலர், கொஞ்சம் டார்க்காக இருக்கிற காப்பர் கலர் வந்து நான் இப்போது பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோல்டு வேணும்னா நீங்கள் கோல்டு கலர் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கோல்டாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் வந்து காப்பர் மிக்ஸ்ட் பண்ணி அடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த காப்பர் கலர் எடுத்திருக்கேன். இந்த காப்பர் கலர் வந்து நீங்கள் டார்க் மெரூன் கலர் அந்த மாதிரியான பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து சூட் ஆகும். டார்க் க்ரீன், டார்க் மெரூன் அந்த மாதிரியான பட்டு சாரீ இல்லைனா நார்மல் சாரீக்கும் கூடயுமே வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ வந்து நான் வந்து காப்பர் கலர் வந்து ஃபுல்லாக அந்த சைடில் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் டச்சப் எல்லாமே கொடுக்கல, நான் ஃபுல்லாகவே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ஹோல்ஸ் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்டில் வந்து நான் எந்த வித வாட்டருமே வந்து நான் மிக்ஸ் பண்ணலை, அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரை பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த டாலருக்கும் அடிச்சுக்கலாம். இப்போ டாலருக்குமே கூட அதே டார்க்கு காப்பர் கலர் தான் வந்து நான் இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். பேக்லலாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிளாக் வந்து பேஸ் கோட் வேணும்னா கூட நீங்கள் பேஸ் கோட் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூட கொடுக்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து நான் 3 கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வந்து நான் இப்போ இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுக்குமே கூட வந்து நான் வந்து அந்த டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி வந்து நான் வந்து கோல்டு கலர் டச்சப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த காப்பர் கலர் வந்து நான் டச்சப் பண்ணல, ஃபுல்லாகவே வந்து நான் அந்த கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன். அந்த பீகாக் எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணோம் பார்த்திங்களா, அதை மட்டும் வந்து நான் விட்டுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம இது மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுறச்சு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த லைனுக்குள்ளெல்லாம் போகாது. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு விசிபிளாக ஆல்ரெடி தெரியும். இதுலேயுமே கூட நான் வந்து வாட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கல, டேரெக்டாகவே நான் வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிக்கெல்லாமே வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெயிண்ட்டு திக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா விசிபிளாக தெரியும். இப்போ அது கீழே இருக்கிற பீட்ஸுக்கு எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹியரிங்க்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டட்டு வந்து அட்டாச் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ஆரம்க்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டட்டு வந்து காஞ்சிரும். ஸோ நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம அந்த ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே வந்து பெயிண்ட் அடிக்கிறச்ச கையெல்லாமே ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பெயிண்ட்டோட கலர் வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து 2-3 கோட்டிங் வந்து அடிக்க வேண்டியது வரும். ஸோ வந்து ஸ்டட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதுக்குமே கூட வந்து அந்த டார்க்கு காப்பர் கலர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜிம்காக்கு கீழேயுமே வந்து லைட்டாக பேஸ் கோட் மாதிரி நான் காப்பர் கலர் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீட்ஸுக்குமே விட அதே கலர் தான் வந்து நான் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் ஜிம்முக்காக்குமே கூட நம்ம அடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கலருமே கூட பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கலரோட கூட விட்டுடலாம். இப்போ வந்து நான் அந்த டூத் பீக்லேருந்து எல்லாமே வெளியில் எடுத்துறேன். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. எப்பயுமே வந்து பெயிண்ட்டை வந்து நல்லா நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாக வச்சு ஃபேனில் வச்சு கொஞ்சம் காய வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணும் போது நம்ம கையில் விட்டது பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஒயரில் வந்து எல்லா டிசைன்ஸுமே வந்து நான் கோர்த்து வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து இதுக்கு வந்து நான் லைட் காப்பர் கலர் வந்து திருப்பியும் வந்து அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து லைட் காப்பர் கலர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணது வந்து டார்க் காப்பர் கலர். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டார்க் காப்பர் கலர் வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். இது வந்து அதுக்கு மேலே இருக்கிறது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு பெயிண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாகவே நான் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து டச்சப் கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த லைட் காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி கோத்து வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தனித்தனியாக டூத் பிக்கில் வச்சு பண்ணுறச்ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கோத்து வச்சுட்டு பண்ணுறச்ச எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கோத்து வச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த ஜிம்முக்காவுக்குமே வந்து லைட் காப்பர் கலர் டச்சப் கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்றுமே வந்து அதே மாதிரி வந்து நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். ஜிம்முக்காவுமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து பேஸ் கோட் வந்து கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு சமயமும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச நம்மளுக்கு கையில் ஒட்டாது. ஃபினிஷிங்குமே வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நம்ம அதே மாதிரி டச்சப் பண்ணிக்கலாம். இதுக்குமே அந்த லைட் காப்பர் கலர் தான் வந்து நான் டச்சப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டச்சப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே வேறு கோல்டு கலர் எடுத்து நான் வந்து அதே மாதிரி வந்து நான் டச்சப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டார்க் காப்பர் கலர் அடித்தோம், ஃபுல்லாக பேஸ் கோட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லைட் காப்பர் கலர் வந்து கொடுத்தோம். தேர்டு வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கோல்டு கலர் வந்து அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஃபினிஷிங் வரும். கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த ரவுண்டுக்கு எல்லாமே வந்து நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த கோல்டு கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த 2 கலருமே விட்டால் கூடயுமே ஓகே. எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக வேணும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்க்காக வந்து நான் கோல்டு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கல, டச்சப் மட்டும் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய saree வந்து கொஞ்சம் டார்க் மெரூன் கலர். ஸோ அதனால் வந்து அந்த டாட்டுக்கு எல்லாமே வந்து நான் மெரூன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இந்த saree வந்து ஹனி மெரூன். ஸோ அதனால் வந்து இந்த மெரூன் கலர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அந்த டாட்டில் வந்து கரெக்டாக படுற மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். வெளியிலலாம் வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ கரெக்டாக பெயிண்ட் பண்ணுறச்ச கொஞ்சம் நம்ம ஸ்லோவாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் வேறு கலர் sarees இருந்தாலுமே கூட அந்த ரவுண்டுக்கு அந்த சாரீக்கு மேட்சாக என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா கூட இது வந்து ஷார்ட் நெக்லஸ் மாதிரி. இது இன்னும் கூட உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா இன்னும் ஒரு இந்த சைடு ஒரு 10, அந்த சைடு ஒரு 10 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் லாங் ஆரம் செட்டு மாதிரி கூட இதில் நீங்கள் பண்ணி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பெண்டன்ட்டுக்குமே வந்து அங்கங்கே நான் வந்து ஹைலைட் பண்ண இடத்துல எல்லாமே அதே மெரூன் கலர் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம க்ளே வாங்குறச்ச இந்த மாதிரி ஆரம் செட் எல்லாமே செய்கிறச்ச இல்லை ஜிமிக்கி செய்கிறச்ச நம்ம க்ளே வாங்குறச்ச வந்து நல்லா ஃபில்டரான க்ளே வந்து வாங்குங்க. நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு எப்போயுமே வந்து நான் இந்த சொல்கிறது தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க க்ளே வாங்கி நீங்கள் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கேயே டெஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க. இப்போ வர க்ளேலாம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகவே ஃபில்டர் ஆகலை. நம்ம மோல்டு எடுக்கிறச்சோ ஆகட்டும், நம்ம ஜிம்கா செய்கிறச்சோ ஆகட்டும், நம்மளுக்கு வந்து அந்த சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் தெரியுது. அவங்க வந்து ஃபைனாக ஃபில்டர் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஷாப்ஸில் வாங்குறதா இருந்தாலுமே சரி, நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனாக ஃபில்டர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிற க்ளே வந்து வாங்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மோல்டு எடுக்கிறச்ச ஜிமிக்கி செய்கிறச்ச எந்த டிசைன் செய்கிறதா இருந்தாலுமே ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு அந்த டிசைன்ஸே வந்து விசிபிளாக தெரியாது. பெயிண்ட் பண்ணுறச்சுமே வந்து நல்லா இருக்காது. அது நம்ம வாங்குறதே வேஸ்ட்டு தான். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்துகிட்டு வந்து நான் கீர் லாக் வச்சு நான் இப்போ லாக் போட்டுக்கிறேன். இப்போ லாக் பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி வந்து கோர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
இந்த மாதிரி கோக்குறச்ச வந்து நீங்கள் லைட்டாக வந்து க்ளூ தடவிக்குங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி கோர்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து நெக்லஸ் போடுறச்ச வந்து திரும்பாது. ஸோ க்ளூ தடவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் போடுங்க. ஏன்னா நம்ம போட்டுட்டு வெளியில் போகிறச்ச வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து அந்த இது வந்து திரும்பிடும். ஸோ திரும்பாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து க்ளூ தடவிக்கோங்க. இப்போ நான் க்ளூ தடவி நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஜிம்கா செட்டு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் வந்து டார்க் காப்பர் கலர் லைட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோல்டு தான் பெயிண்ட் பண்ணுறேன். அந்த டாட்டாக வச்ச இடத்துல நான் வந்து கோல்டு கலர் வந்து லைட்டாக டச்சப் கொடுக்குறேன் சும்மா டிசைனுக்காக. பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஜிம்முக்காவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறச்ச கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஜிம்முக்காவில் வந்து அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த லைனாகவே வந்திருக்கு. ஸோ நம்ம க்ளே வந்து டிசைன் பண்ணுறச்ச ஈரமாக இருக்கிறச்ச எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குமே அந்த டாட்டுக்கு வந்து மெரூன் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் க்ளூ தடவி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டாலருக்கு வந்து அந்த யூபின் வந்து ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு பெரிய பெரிய ஒயிட் கலரில் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ட்டில் பீட்ஸ் ஆட் பண்ணுறச்ச வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பீட்ஸ் ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுறச்ச உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வார்னிஷ் பண்ணி 1 டே ஃபுல்லாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்படி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.